என்ன செத்து போச்சோ இது 2 வாரம் செத்துது போல கிடக்கு. உன் பெயர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோயாக்கள் பூக்கின்றன. ஒரு நாள் உனை காணாவிடின் எங்கேயும் நண்பன் கேட்கின்றன. நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே. மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். நல்ல ஆகலதான் நல்ல உதவுற மனப்பான்மையை பார்த்தியே. Where did you go? Shopping. What did you buy? Small things. பாருங்க இப்போ எங்களோட கடலாம வந்து படுத்த மாட்டேங்கன்னா படுங்கா நாட்டில் பாருங்க. இதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு நிலைமையில் வராது. நிச்சயாட்ட தடையெல்லாம் இந்த நிலைமை வந்து வர மாட்டா நீங்கள் அவதானிக்கக்கூடிய நான் இடைவாங்க போ. அண்ணா இருந்தாரு கப்புள்ஸ் கொண்டு சூசைட் பண்ணுங்கண்ணா. அடிவாடோ சூசைட் அக்கா அவரை போட ப்ராசஸ் நெட்டை கடக்கா நினைக்கிறேன் இந்த வாரைக்கு. பாபு மை காட், எனது கணிப்பு சரியாக அமைந்த என்பதில் சந்தோஷம். எமது போலீஸ் படையை சார்ந்த ஒரு சர்வீஸை போடுகின்றார். அதோ இந்த அனுப்பப்பட்ட மை காட் கையல் போட எதேச்சியாக எடுக்கப்பட்ட வந்து அதுவும் தவற விடப்பட்டது என்பதை இங்கே மனக்கவலைக்குரிய விடயம். தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லாட்டி அவங்கள அறியாமல் உள்ள போன ஆக்கள்கிட்ட விளையாட்டோ சரியில்லைன்னு சொன்னால் அவங்களோட ஆட்டம் வந்து என்ன சொல்கிற வந்து அவங்க தனியாக நின்று அவங்களோட வீட்டை ஆடுற மாதிரிக்கு வந்துட்டு ஆடிட்டு இருக்காங்க வந்துட்டு. ஸோ நல்லா ஆடுறாங்க, படிக்கல நல்லா ஆடுறாங்க. அந்த இப்படி சுற்றி வேற அந்த இடுவே நல்லா இருக்கு. அவங்க அஞ்சால வீச்சில் இப்படி கல்லுலாம் கிடக்கு. புள்ளையடாப்பா இப்படி சைட்லேயே கல் வந்து வச்சிருக்கிறது. நீ சும்மா கம்சிக்கின்ற உனக்கு கொண்டு ஏன்னா காத்தோட்ட மேக்கெட் உண்டு. அவங்க எப்படி தான் தெரியா எல்லாம் வேலையில் தொழிலை காண்டி சொல்கிறான். என்னடா சொல்ல நாகப்பாம்பு இருக்குது, குரங்கு இருக்குது, கூப்பிட்டு வரேன். ரெண்டு கூப்பிட்டு வா அப்படின்னு நான் வந்து நாகப்பாம்பு இந்த குரங்கு மட்டும்தான் வந்துச்சு. இல்லைன்னு நான் சும்மா பேச்சு என்ன போய் அது சரியா சும்மாவா அவங்க பாம்பு முதல் வச்சுருந்துருப்பாங்க. இப்போ ஆள்கிட்ட இல்லை பாம்பு இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. என்ன நான் என்ன பச்சை பண்ணீங்க அவங்களெலாம் பார்க்குறதுக்கு ஆசை. சல்லி கேஸ் இல்லை, 1000 ரூபா 2000 ரூபா 50,000 கேஸ் இல்லை. நம்ம இங்கே பீச்சுக்கு வந்த என்னத்துக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு காட்டுதார என்னத்துக்கு பீச்சுக்கு வந்தோம். அவங்களாம் அடிச்சு அனுப்பணும் சார். சரி பாந்தா என்ன வாழ்ந்துட்டு போகட்டுமே. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, அப்போ இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் நீர்கொழும்பு பீச்சுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நிறைய வருஷத்துக்கு பிறகு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்திருக்கேன் இங்கே நீர்கொழும்பு பீச்சுக்கு. நீர்கொழும்பு பீச் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு நாளுமே வீடியோ செஞ்சு போட்டதில்லை. அண்ட் வந்துட்டு இன்றைக்கு கிடைச்சிக்கக்கூடிய இந்தளவு டைம் எனக்கு கிடைச்சதும் இல்லை இந்த பீச்சை பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கு எங்களோட வந்தவங்க பயணம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க போகிறதுக்கு முன்னால் கடைசியாக அவங்க பார்க்க ஆசைப்பட்ட இடமாக அமைஞ்சது இந்த நீர்கொழும்பு பீச். ஸோ அவங்களோட விருப்பத்துக்கு நாங்கள் அப்படியே நாங்களும் பார்த்த மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிற ஐடியாவிலே நான் இருக்கல. ஆனால் இறங்கின அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் இதையுமே ஒரு வீடியோவாக செஞ்சு போட்டால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இந்த மனசுக்குள்ளே வந்தது. காரணம் என்னன்னு சொன்னால் கோல் ஃபேஸு அப்புறம் வெள்ளவத்த பீச் எல்லாம் நாங்கள் 1, 2, 3 தடவை கூட வீடியோ போட்டிருக்கோம். பட் நீர்கொழும்பு பீச்சை நான் ஒரு நாளுமே போட்டதில்லை. ஸோ அந்த அடிப்படையில் போடலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கு மெயினான காரணம் அப்படியே எனக்கும் கவிதாஸுக்கும் இடையால் கொஞ்சம் ஒரு 5 மீட்டர் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஒரு 5 பேர் அதாவது 5 பேருன்றத விட 5 பொம்பளை பிள்ளைகள் இருந்ததை விட 5 அக்கா மேரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பியரை இப்படி வச்சு வாயில் வச்சு குடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி சுரண்டு ஆடிக்கொண்டிக்கிறாங்க. என்ன சொல்கிறது, மேலே எங்களோட தமிழாக்கள் மாதிரி இல்லை சிங்களாக்கள் மாதிரி இல்லை தமிழாக்கள் ஒவ்வொருத்த மைண்ட் செட்டும் வித்தியாசமாக இருக்குது. இப்போ தமிழாக்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சேமிக்கணும் கொள்ளணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கொள்ளும். ஆனால் சிங்கிளாக்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இந்த சேமி பண்ணுற அப்பால் வந்துட்டு உழைக்கிறத வந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூடுதலாக நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு அப்படியே நம்ம மைண்ட் செட் உள்ளாக்கள்லாம் வந்துட்டு கூட ஆனால் சிங்களாக்கள்லேயுமே வந்துட்டு இருப்பாங்க சேமிக்கிறவங்க, அதே மாதிரி தமிழாக்கள்லேயும் வந்துட்டு இருப்பாங்க இப்படியான மைண்ட் செட் உள்ளவங்க. பட் எதுவாக இருந்தாலுமே கூட வந்து இன்றைக்கு வந்து அதாவது வந்து இப்போ நீர்கொழும்பு பீச்சில் வந்து இப்போ நான் பார்த்ததுக்குள்ளே இன்றைக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. வந்துட்டு இவங்க இப்படி நின்று டான்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை வந்துட்டு கொடுக்குது. இன்றைக்குமே வந்து என்ன சொல்கிறது, தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லாட்டி அவங்கள அறியாமல் உள்ளே போன ஆக்கள்கிட்ட விளையாட்டோ சரியில்லைன்னு சொன்னால் அவங்களோட ஆட்டம் வந்து என்ன சொல்கிறது வந்து அவங்க தனியாக நின்று அவங்களோட வீட்டை ஆடுற மாதிரிக்கு வந்துட்டு ஆடிட்டு இருக்காங்க வந்துட்டு. ஸோ அவ்வளோ வந்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதா, அவங்களோட மனச்சந்தஸ்து அதை செய்கிறாங்கன்னு சொல்கிறதா, இல்லாட்டி காலம் வந்து கெட்டு போயிட்டுன்னு சொல்கிறதா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் காலமும் கொஞ்சம் கெட்டு போயிட்டு இருந்தது. ஏன்னு சொன்னால் காரணம் நீங்கள் குடியுங்க பிரச்சனை இல்லை, ஆடுங்க பிரச்சனை இல்லை. பட் வந்துட்டு குடிச்சிட்டு ஆடுறதுக்குரிய இடம் வந்துட்டு இதுவாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. என்னென்னு சொன்னால் வந்து இப்போ பொம்பளை பிள்ளைகள் வந்துட்டு பொதுவாக இப்படியான விஷயங்களில் வந்துட்டு ஈடுபட மாட்டாங்க. ஈடுபட்டாலும் இந்த இடத்துல வந்துட்டு ஆட மாட்டாங்க, ரைட். ஸோ அப்படி ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பெடியல் கொம்பனா இப்படியா வேலை செய்கிற வந்து வழக்கம் வேணும். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து இப்போ புதுசாக வந்து டென்ட்ரான்னு சொன்னால் சம்டைம் அது இந்த மனசில் அப்படியே ரெண்டு மூணு விதைக்கப்படவே இல்லையா. ஸோ அதால் பப்ளிக் பிளேஸில் வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணி இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. இருந்தாலும் அவங்களோட சுதந்திரத்தை நாங்கள் தடை செய்ய வேண்டாம். ஆனால் நல்லா ஆடுறாங்க, படிக்கல நல்லா ஆடுறாங்க. அந்த இப்படி சுற்றி வர அந்த இடுவே நல்லா இருக்கு. என்ன சொல்கிறாங்க, அந்த நத்தார் பாப்பாவுக்கு வந்துட்டு நம்ம பொம்மை போட்டு ஆடும் நினைச்சோம், அதே மாதிரி வந்து நல்லா ஆடுறாங்க அப்படி தான் சொல்லணும். ரைட், அவங்க அப்படியே ஆடட்டும். நாங்கள் வந்துட்டு இப்போ நீர்கொழும்பு பீச்சில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு ரவுண்ட் ஒன்று அடித்து பார்ப்போம். அதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வந்துட்டு ஓகே. அப்போ நம்ம வந்துட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் மேலே பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு அந்த மரங்களுக்கு இடையில் வந்துட்டு தொங்கி இருக்கக்கூடிய பட்டங்கள். சாதாரணமாக வந்துட்டு எல்லா மரத்துலேயுமே வந்துட்டு ஒரு பட்டம் இருந்தாலும் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே எத்தனை பட்டம் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஏற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க என்று வந்துட்டு இப்போயுமே ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட வாகனத்தை வந்துட்டு அந்த அதில் பார்க் பண்ணிவிட்டு வந்து இப்போ நாங்கள் வந்துட்டு பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கிங் வந்து காசு டைம் கணக்குக்கு எல்லாம் வந்துட்டு இல்லை. வாகனம் ஒன்று என்ட்ரி ஆனாலே ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 100 ரூபா கொடுத்தா ஓகே, அது என்ன டைம் போனாலும் ஓகேன்ற மாதிரிக்கு நினைக்கிறேன். வந்துட்டு வரக்கூடிய ஆகட்ட கவுண்டிங்கை பொறுத்து தான் வந்துட்டு இந்த பார்க்கிங்குக்குரிய அந்த இதுகள் வந்து வைப்பாங்க. ஸோ அந்த வகையில் அதை வச்சு பார்க்கும்போது ஒரு அளவான க்ரௌட் வந்து இங்கே வர்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. சேம் டைம் வந்து இன்றைக்கு வந்து நார்மலான ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்குள்ள. ஆனால் வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் பின்னர் நேரம் மண்டைக்குள்ளே நாளைக்கு லீவு தானேன்ட்டு வாரத்துக்கான வாய்ப்பு இருக்காங்க மாதிரி இருக்குது. மற்ற இப்படி தானே இப்படி போகும்போது வரும்போது வாராக்கள் அன்னைக்கு வந்து நார்மலாக அப்படியும் இருக்குமே. ஸோ அந்த வகையில் நாங்கள் பார்ப்போம். எந்த சைட்டால் போவோம் வந்து எதால போனாலும் அப்போ உண்மையிலே வந்துட்டு நாங்கள் இன்னும் என்ட்ரி ஆகலை. காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ என்ட்ரி ஆகி நாங்கள் பார்த்துட்டு வந்து திருப்பி வீடியோ சேவமாக இருந்தால் அது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரியாலிட்டியாக இருக்காது. அப்படின்றக்காண்டி வந்துட்டு நாங்கள் அப்படியே கஷ்டம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயுமே வந்து ஆக்கள் குளிச்சு கொண்டு நிற்கிறாங்க. அப்போ குளிச்சு கொண்டு நிற்கிற அடிப்படையில் வந்துட்டு ஒரு பிரச்சனைகளும் வந்துடக்கூடாது அப்படின்றக்காண்டி வந்து போலீஸ் வந்துட்டு லைஃப் சேவிங் கார்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. பாருங்க வந்துட்டாங்க மேலே வந்துட்டு போலீஸ் நிற்கிறாங்க வந்துட்டு. ஸோ அதால் ஒரு கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து கொள்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஞ்சம் இல்லை தண்ணி நிறையவே ஊற்ற தண்ணி மாதிரி இருக்கு. அதோட இவ்வளோ அலையாடியை பாருங்க, அதுக்குள்ளே அலையாடி அந்த அலையாடிக்குள்ளே இருந்து குளிக்கிறாங்களேடாப்பா, அதுதானே. மற்ற தம்பி இந்த மெக்கின் சவுண்டோக்கு ரெக்கார்டிங் டூல் மெக்கன் வந்து அண்ணா தான் தெரியும், நான் கேட்டுச்சு பாரு. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ பீச்சுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். வந்து ஈவன் வந்து பார்க்கிங் வந்து அவடத்துலேருந்து மட்டும் இல்லை, இங்கே காண கொண்டு வந்து அடிக்கிறாங்க. இப்போ டேஸ்ட்ல கடலுக்கு என் கொண்டு அடிப்பானே அங்கே வருங்க அந்த வேனை கிட்ட போயிட்டேன் இருக்குது. அங்கே அந்த வேனை காட்டுறாமான் இதெல்லாம் எங்க உங்க கையை சொல்லி காட்டுற ஆமி இருக்கா அண்ணா? ஆமாம், மிதக்கிற எடுக்கிறது நான் தான். சரி, என்ன செத்து போச்சோ ஹீரோ?
இது இந்த மாதிரி செத்துது போல கிடக்கு செத்துது போல கிடக்கு உயிர் இருக்கு ஓ இது இந்த ஆமையை கண்டுபிடிச்ச மான் தானே ஆள் இதுகள் கண்டுபிடிக்கும் டக்கு காட்டு இது வந்து சும்மா என்ன சொல்றது அவங்கள வந்து நாங்கள் நக்கல் பண்ணல சும்மா பம்பலா பம்பல் வீடியோக்கு உங்களை சிரிக்க வைக்கிறாக்காண்டி அவர் வந்து இப்போ தமிழ் ஆளும் இல்லைன்னு அவர் வந்து ஒரு சிங்கள ஆள் தான் வந்து அப்போ அவர் இங்கത്തെ ஆள் ஸோ வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் பம்பலா ஆனால் நிறைய பாட்டி வந்துட்டு குளிச்சோ நிற்குது அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை மற்றடாப்பா தம்பி வாகனங்களுக்குள்ளே வந்துட்டு கொடியை சும்மா போத்து உடைச்சி நிமித்துறதெல்லாம் காணக்கூடிய மாதிரி கிடக்கு கண்ட பாட்டுக்கு ஸோ அதால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் என்றால் டீமுகள் டீமுகள் மாதிரி தான் கிடக்கு இந்த பார்வைக்கு அதுதான் அவங்க அஞ்சால வீச்சில் இப்படி கல்லுலாம் கிடக்கு புள்ளையடாப்பா இப்படி சைட்லேயே கல் வந்து வச்சிருக்கிறது இது ஒரு வித்தியாசமான கடலாக இருக்கு இதில் கல் அதுதான்டா ஒரு வித்தியாசமாக இருக்கிறாப்பா கல் பிடிக்கிறாந்தா அப்புறம் என்னடாப்பா அதே கைலாசம் இந்த கல்லை தாண்டி பின்னே போயிருக்கிறனால வச்சிருக்கலாம் ஆனால் அந்த அந்த கடற்கரை மணலில் அந்த அந்த குட்டி குட்டி வண்டில் கடையில் அங்கே இங்கே இருக்கிறது கொஞ்சம் படியாக இருக்குது நைட்டில் வந்து லைட் போட்டுவிட நல்லா இருக்கும் அப்பா ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போகுதுண்ணா கடை ஒன்று இருக்கும் அந்த கடையை பார்த்து என்ன கடை அதில் அந்த உடுப்பு கடையோ இதோ உடுப்பு கடையோ உடுப்பு எடுக்கிற பிளான் இருக்கு ஷார்ட்ஸ் எடுங்க என்ன சொல்றது அப்புறம் ரன்னிங் சொல்றதோ நண்டு ராளெல்லாம் அப்படியே முழுசா வச்சுக்கண்ணா ஓ ஏன்னா கடற்கரையில் வந்துட்டு இப்போ குளிக்க விட்டுட்டு வந்துடுவோம் இல்லோ இப்போ வாங்கித்தான் அவனோட கணி கட்டாயம் விளையாட தான் விற்பாங்க அதில் அதுக்காக கேட்டு பார்க்கணும் கேட்டு பார்த்து போட்டு கமராயம் பிடிச்சிட்டு வந்து போட்டு வேண்டாம் போனால் அப்புறம் அவங்க குழம்புவாங்க பிடிக்காட்டி ஒன்றும் இல்லை இவன் சொல்கிறான் பிடிக்காட்டின்னு இல்லை வேண்டியலாண்டு ஆனால் நாங்கள் பிடிச்சிட்டோமே அதுக்கப்புறம் அவங்க பிடிப்பாங்க இல்லைடா அதுதானே பிள்ளைங்க இல்லையே சரி ஏக்கு நீ கேட்டுப்ப எதை கேட்க போகிற கம்சிக்கா ஒன்று அதுக்கப்புறம் இல்லை நல்ல வளரும் கம்சிக்கான்றதும் செண்டு போகிறோம் இல்லைண்ணா கம்சிக்கா கொண்டு பேர் கம்சிக்கா என்ன கம்சிக்கா என்ன கேள்வி வினய் பேரும் வினயம் பேர் கம்சிக்காண்ட பேர் கம்சிக்காண்ட வினய் எல்லாம் சேர்ந்து வரும் இது என்ன அவளுக்கு வீட்டுக்கு காய்ச்சிட்டியோ நீ சும்மா கம்சிக்கன்றோட உனக்கு கொண்டு ஏன்னு காத்தோட்ட மேக்கெட் உண்டு ஏண்டா நீ கலரை செலக்ட் பண்ணி கொண்டு போகிற பாடா இங்கே ஒரு புளேண்டி கடையை மூடுமா போல இந்த பாறைக்கு சீலை துணி மாதிரி கிடையாது என்ன இதுதான் அது நார்மலாக தான் நடக்கும் அப்புறம் என்ன இது நீ நல்லா தான் நடக்குது அது இது என்ன விலையா மேடம் போய் இதை விட இது நல்லா இருக்கு ஷாமந்தன் இதோ அது ஓகே இது ஓகே இது வந்து மாடலாக போடுற ஷார்ட்ஸ் இல்லைண்ணா என்ன விலை ஐயா இது அப்படியே எவ்வளோ கொஞ்சம் சத்தமாக கழிச்சுனா எனக்கு வேக கழிஞ்சிருக்கும் என்ன விலைன்னு சும்மாங்கன்னா 400 தமிழில் இது பாய்ஸ்டா கேர்ள்ஸ்டாண்டலும் எல்லாரும் போடுறோம் அப்படியே அவங்க உள்ள கொண்டு கூப்பிட்ற இதோ ஓகே இது அப்படியே அவங்க உள்ள கொண்டு கூப்பிட்ற பார்த்தா பயமாக கிடக்கு கழிச்சு விளங்கிட்டு வருவோம்ல டேய் இது 400 பரவாயில்ல பரவாயில்லண்ணா சும்மா போடலாம் தெரியுமா நைட்டு 400 பரவாயில்ல இது ஹொலண்ட் இருவள்ளி கொலுசாட எசப்பாட்டு நான் பாட கை தட்டும் என்னடா தம்பி இரும்பு விளாண்டுருக்காப்பா மோனிகாக்கோ மோனிகா ஹலோ மோனிகா அம்மா அந்த மாதிரி தான் இருக்கு அடே மான் கொஞ்சம் பாட்டு அடே
கூட பொற்காலம். இது ஓகே. இது பாய்ஸ் நீங்க போங்க அண்ணா தம்பிக்கிறேன். போவோம். மாறுதே. ஏண்டு சின்னன் இது இல்லை இல்லை அவ்வளோ இல்லை வளர்றார்கள் சாடாப்புடாண்டு காமிச்சி இருந்த இருப்புக்கு இப்போ அது சர்மிய காமி வந்துட்டாள். அவள் மோனிகா கொஞ்சம் நல்லா வந்துடுவாள் வளர்த்தியா. உதயன் பச்சை கலர் சிங்கிச்சா சிவப்பு கலர் சிங்கிச்சா இது இப்படி எடு இப்படி எடு இப்படி எடு இப்படி எடு முன்னு கிடக்குறேன்ல குறைச்சி போட்டு ஆடுங்க பிரச்சனை குறைச்சி போட்டு ஆடுங்க தூரத்தில் கனடா கொடியெல்லாம் அடிச்சிங்க. அது நல்ல நீங்கள் துவைக்கிறவங்க கூட தானே ஊற்றையும் பாய்க்கும் தம்பி தான் தெரியுமாடா சிரிக்கிறான் பின்னுங்க. என்ன அது தம்பி என்ன இது எவ்வளோ எவ்வளோ என்னப்பா இதோட அது இவ்வளோ நீளமாக கிடையாது. அது 400 இவ்வளோ கட்டையானது 350 இருக்கா அந்த இது மாதிரி லெக் ஜீன்ஸ் மாதிரி உது சரி கம்சிக்கு கம்சிக்கு. இப்போ இதெல்லாம் வந்து கேர்ள்ஸில் மாதிரி இருக்காண்ணா. ஒரு சில ஐட்டங்கள் எடுத்தால் பாய்ஸில் எல்லாருக்கும் போடக்கூடிய மாதிரி. இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் பாய்ஸும் போடலாம். எது ஓகே ஓகே அது ஓகே. 2 ஆடும் அழுநூறுவா போட ஆடும். ஆக்களை எடுத்துட்டு போயிருக்கான். அவரு தான் திரும்பி வரையிலையா ஒரு நாள் நடந்ததில்லை. இல்லாவுங்க மாட விடுவோம். போக மாட்டாங்க என்னண்டு இந்த பேர் இருக்கு தான். இந்த பேர் இப்போ இது வந்து விடத்துல என்ன காரணத்துக்கு விடத்தில் அப்படியே கிளைம் பண்ணி போடு கூட அழியன்ற படிச்சா என்ன தண்ணி போகணுமே அதுக்கு வழி இல்லை. அந்த இதெல்லாம் அதில் விட்டுருக்காங்க. மல்லி மேக पंछी लगी मैं दवत ना तो मैं इतने हाँ मैं सुधबाट मत ना அது வேற கலர்ல எவ்வளோ 500 ரூபா. இது சும்மா நைட்டில் போடுறதுக்கு அதுக்கு தான் அது சின்ன கொஞ்சம் பெருசாக இருந்தானே இல்லை. சரி இதுகள் கட்டே தான் போகிறோம் பெருசாக போட்டு ஒரு கணக்கு லோங்காக இருக்கும் கட்டை. சரி இது கொஞ்சம் லோங்காக இருக்கும். அது எல்லாம் ஒரே சைஸ் தான் வரும். ஃப்ரீ சைஸ் அடுங்க 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 அதெல்லாம் ஒரே சைஸ் தான். என்ன உனக்கு சின்ன நாயக்கும் காரணம்னா உண்ட வண்டியை பார்க்க கொஞ்சம் மச்சாத மாதிரி இருக்கும். பயிர் உனக்கு கூட இல்லை. டிஷர்ட்டோட என்ன இல்லை 1500 ரூபா. அது அதோட சேர்த்து அது அது வேற இது வேற. இது 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 ஜெர்மனிக்கு அனுப்பணும். ஜெர்மனிக்கு அனுப்பணும்னா ஆனால் நல்ல கேர்ள்ஸுக்கு சும்மா நைட்டு எல்லாம் போகிறது நல்ல உடுப்புகள் இருக்காரு. குளிக்க சும்மா இதை எடுத்துகிட்டு போகிறான். நான் அதையும் மாண்டி வச்சிடும். ஆ டீஷர்ட் எடுக்கிற பிளான் வேணாம் வேணாம் இல்லை இந்த இந்த இப்படி வெண்ணியெல்லாம் எடுக்க போகிறீங்களா? இதுகள் போடுறது இல்லை இதில் போடுற நீங்கள் நைட்டுக்கான நான் ஸ்விம்மிங் பூலுக்கு வரல அப்படியா நேரத்தில் எதுவும் போடலாமே தவிர. போவோமே. ஓகே சரியா ரைட் ஓகே நன்றியா. காசு தரல அட காசு ராஜம் கொடுத்தா நாங்கள் போக மாட்டோம். அப்படி
நான் குனிஞ்சு குனிஞ்சு நிற்கிறத பார்க்கலையே. ஓகே சரி. ம் வண்டி போட்டியே என்ன காய் உனக்கு பண்ணி ஆகிட்டு சாயில் 500 நீ பண்ணி அப்புறம் என்ன எல்லாம் போட்டு கிடக்குறது. நீ இங்கே 500 பண்ணிட்டு அங்கே போய் மட்டக்களப்பில் 1200 தள்ளுவேன். நேற்று நான் வந்து விளையாட்டு அங்கேடா அங்கே கடலில் ஒரு பேமரை கப்பல் ஒன்று நிற்கும். அப்போட பேரை பேமரை கப்பல் ஒன்று நிற்கிது. பாய் மடிஞ்சு வச்சு பாய் கப்பல் ஒன்று நிற்கிது வேறு இது ஹாட். ரெண்டு பெரிய பில்டிங் பீச்சு பக்கத்துலேயே இல்லை கட்டவுள்ளே பேஸ்மெண்ட் அந்த கட்டடத்தின் அரைவாசிக்கு நான் போடணும். அந்த கட்டத்தில் இருந்த அரைவாசிக்கு பேஸ்மெண்ட் வைக்கணும் கீழுக்கு, இல்லாட்டி வேற இல்லை. அல்ல குளிக்கான சொல்கிறாப்பா. ஐயோ கடவுளே தண்ணியை பார்க்க குளிக்க நம்பர் இல்லை. அடே ஆண்டா அதில் போகிற படியும் வருதன் என்னையை பார்த்து சிரித்தான். நான் நிஜம் வந்து என்ன தெரிஞ்சவனாக்க உண்டு. பிறகு என்ன கிட்ட வந்து பேயாம போகிறான். பிறகு நம்மளாங்கிச்சு என்னை பார்த்து சிரிக்க அவன் இல்லை, அவனுக்குள்ளே நிற்கிறவன். ஓ இப்படி கிணக்கு விளையாட்டுருக்கு வாங்க அங்கால போ. அப்படி போகலாண்ட அப்பா ஆமண்டாப்புல புள்ளை என்ன ஆளதான் என்ன ஆமண்டாப்புல புள்ளை என்ன ஆரோ ஆமை ஏலாந்து அவடுத்தது. ஆனால் என்ன சொல்ல கடல் குளிப்பண்டு வந்துட்டா தண்ணி வந்து நீட்டாக இருக்கும் இல்லையோன்றதான் தெரியாது. அது அந்த டைமில் வந்து குளிச்சு போட்டு போகிறது தானே. பிறகு வந்து வீட்டை போய் குளிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருந்தா. அப்போ நேற்று நம்ம ஸ்விம்மிங் பூலில் குளித்தோம். அதுண்டா அப்புறம் என்ன அது நீட்டாக இருக்குதோ பார்க்க கண்ணாடி மாதிரி இருக்குது. ஆனால் அதுவுமே ஊற்றதான் டைம் கிடைக்கும் போது வந்து அதை யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஆனால் இது பீச்சு வந்து குப்பைன்றதில் மாட்டு கற்றுக்கிடமே இல்லை. இஞ்சி வேறு கஞ்சல். ஆனால் சரியான முறையில் வடிவாக வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்கண்டா. நல்ல ஒரு டாப் டூரிஸ்ட் பிளேஸ் ஆகலாம்டாப்பா. ரெடியாக தான் இருக்காங்க போலீஸ். ரெடியாக தான் இருக்காங்க. நம்ம ரெடியாக இருக்கான் சரி. ஆனால் நாங்கள் இப்போ உங்களை நீங்கள் வெளியில் உடனே கூட காரை திருத்த விட்டு திங்கண்ணா பக்கத்தில் நீ வரணும்ன்றப்ப வரவே இல்லை. டைம் இங்கே வரவே இல்லையா நீ? வரணும்ன்றத வரல. நான் வந்து ஆனால் இந்த நீர்கொழும்பு பீச் சைடில் இன்னும் 1-2 பகுதியாக இருக்குது போலேக்கடா இந்த பாறைக்கு. ஏன்டா இன்னொரு போனாங்கட்டா இல்லை அந்த அதுதான் சொல்கிறேன் போல. இந்த படுக்கிற கதையில் இந்த சூரிய வெளிச்சத்தில் படுப்பாங்க வெள்ளைக்காரில் வந்து குளிச்சுட்டான். அங்கே அந்த கப்பல் தான் சொன்னேன். அந்த பாயை போட்டு போடுற பாட்டையா இது இந்த பாயிலானே ஒரு முக்கு காத்தடிச்சுன்னா பாய் இந்த படம் முடிஞ்சுதா. அதுதான் இதில் வேறு என்ன காட்டக்கூடிய விளையாட்டு போலீஸோட விளையாடுறாங்க. விளையாடு நல்ல விளையாடு. அதுவும் போலீஸ்காரங்களோட விளையாடுறாங்க. போலீஸ்காரனுடையா? ஓ நீ என்ன ராக்கல் வந்த விளையாடுதான் என்ன செட்டப்பாக ஒரு விளையாடுறான் பாப்பா. கடவுளே ஆளுக்கு இப்போ ரெட் புல் ஒன்று பண்ணி கொடுக்கோம் இந்த வாரம். அதுதான்
ஆனால் சிலர்கள் விளையாடுங்கள் நிற்கல கிட்டையும் ஆக்கள் மாத்துறாங்க நீங்கள் இஞ்சால வாங்கினா அங்கால வாங்க அதான் இல்லை அது சிவப்பு காய்ச்சிட்டு நிற்கிறா அம்மா சுண்டல். சரி, இப்பொழுது வந்து சேவிசை போட போகின்றார். இந்த போட்டு விட்டார். அதுவும் எல்லையை கடந்து போய்விட்டது. அடுத்தாக ஆமாம், அங்கே எமது போலீஸ் படையை சார்ந்த ஒரு சேவிசை போடுகின்றார். அதோ இந்த அனுப்பப்பட்ட மை காட் கையல் போட எதேச்சியாக எடுக்கப்பட்ட வந்து அதுவும் தவற விடப்பட்டது என்பதை இங்கே மனக்கவலைக்குரிய விடயம். ஓகே, நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னால் இப்போ எங்களோட வெள்ள அக்கா போட போகிறா சேவிஸ் நெட்டை கடக்கா நினைக்கிறேன் என்ற வாரைக்கு மை காட் எனது கணிப்பு சரியாக அமைந்தது என்பதில் சந்தோஷம். இந்த இதோ அது போலீஸ் அதிகாரி ஒருத்தர் போடுகின்றார். அது கடந்து விட்டது. ஓ மை காட், குட் பிளே அடியா. காட், அது ஒரு கட்டத்தில் பொலி போடும் இல்லாட்டி கிளித்தட்டோன்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை வந்துட்டு உருவாக்குற மாதிரி. அதில் போகிற பிள்ளை என்ன காடவுள் இது என்னடா அப்போ என்ன உண்மையிலேயோ முஸ்லீம் பிள்ளையில என்ன கண் மட்டும்தான் தெரியுது என்ன. ஆனால் பயங்கர ஒக்கையாக இருக்குங்களா அப்போ இந்த வெயிலத்துக்கு என்ன. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி நாங்கள் கமெண்ட்ரிகள் கொடுப்போம் வந்து கொஞ்சம் பகுதியாக பிரச்சனை இல்லை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஓலை பூச்சவங்க என்ன சாமான் அண்ணா இந்த ஒரு கப்புள்ஸ் ஒன்று சூசைட் பண்ணுங்கண்ணா. அடிவாடம் சூசைட் என்ன பிரச்சனை சிக்கலாம் போயிடுது. சூசைட் பண்ணுறேன் தெரியலே. நீயும் போகாத நானும் பெற மாட்டேன்னு தான் நிற்குமா போடாது. அதான் அவைன்ற பாடுபட இல்லை. ஆனால் இந்த ஏரியா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்குள்ள ஆக்களும் எல்லாம் அங்கே நிற்கிறாப்போ. அங்கே நிற்கான் நீளத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிற்கான், பிரச்சனை இல்லை. இல்லைன்னு சொல்லி இல்லை அங்கே நிற்கிறாங்க. அதே மாதிரி பட்டங்களும் ஒன்று ரெண்டு பறக்குது, பிரச்சனை இல்லை சொல்கிற அளவுக்கு. ஆனால் மடத்தனமான பேர் அந்த கல்லுக்கிட்ட நின்று குளிக்கிற அறியுமோ. சும்மா சரி ஒரு அளவான கல்லை தூக்கி அடிக்குமென்னு சொன்னால் ஒரு அந்த பழமுடி மண்டையில் பட்டவளா சார் வேறு அப்போ இஞ்சி என்ன உலகம் ஆள் மூடுபடுது. ஆள் மூடுபடுதா? 3 ஆளை பார்க்கல, ஆள் பொறுப்பு. அதுதான் ஆள் ஒரு பக்கத்தால் மூட ஒரு பக்கத்தால் கொண்டு போகுது தண்ணி. அப்படி கன பிரச்சனை கிடக்கு. கடைசியாக அந்த கரைஞ்சுண்ட கடை மாதிரி கிடையாது. அந்த கடையில் என்ன கிடக்கணுமோ பார்க்கலாம். ஆனால் என்னடா எல்லாம் தெரியா கொஞ்சம் நீட்டு பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கிடக்கு. அக்னி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு பக்கத்தில் வந்து கடையில் ஷாப்பிங் போயிட்டேன். அதே மாதிரி வந்து எங்கள்கிட்ட வெள்ளவத்த சைடில் இருக்கக்கூடிய மாதிரி பீச் சைடு ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் வந்து இருக்குதாங்க. ஆனால் எனக்கு என்ன ரன்னிங்கில் இருக்குமா போல தெரியலை. ஏன்டா எல்லாம் க்ளோஸ் மாதிரி ஏன்டா பேர் வந்து ஒரு சில மணியும் காணல. எனக்கு மேபி சீசன் டைமில் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்களோ என்ன தெரியலை வந்து. அண்ட் ஈவன் அந்த பில்டிங் கூட இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடந்து வந்து கூட ஏன்டா பேர் அந்த ஒரு லுக்கையும் காணல. அந்த புறா கூட்டு பொட்டி அடிச்சுட்டான் இல்லையோ, புறா கூட்டு இப்படி தான் நாங்கள் பொட்டி அடிக்கிறாங்க. ஆனால் என்ன செய்வோம்னா 3 கீழ் தட்டுக்கு ஒரு தடி ஒன்று வைப்போம். அந்த குறுக்க முட்டை வந்து விழக்கூடாதுக்காண்டி அதே இதுதான் அடிச்சுக்காங்க. வேறு வந்துட்டு என்ன செல்ல பிராணிகள் வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் செல்ல பிராணிகள் வந்துட்டு தங்கட வாட்டில் வந்து நிற்குமா போல. கொண்டு வரத்தான் கூடாது, தங்கட வாட்டில் வரலாம் தான் வந்துருக்காங்க. இந்த ஆமாம் தான் கனவே நிற்காங்க. செல்ல பிராணி கும்பம். செல்ல பிராணி கும்பம் அதுதான் செல்ல பிராணி கும்பம். நாங்கள் அப்படியே பவுஸ் பண்ணி போட்டு அக்கினி வேற விட்டு பம்பில் அடுப்போமே. பாருங்க இப்போ எங்களோட கடலாம வந்து படுத்த மட்டும்தான் படுக்கா நடந்துப்பா இருக்கும். இதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு நிலைமையில் வராது. முக்கியாட்ட தடையெல்லாம் இந்த நிலைமை வந்து வர மாட்டா நீங்கள் அவதானிக்கக்கூடிய நான் வாங்க போ. Where did you go? Shopping. What did you buy? Small things. What small things? What do you mean by small things? Beach memories. Okay. What else? Country memories. Okay. What else? Then. And did you drink? Earring. Did you drink anything? No. No.
Are you tired? Light. Why? Why you get tired? Yesterday night sleep. Yeah, yesterday night. Too much late. Too much late. Too much late sleep. Why? What's the reason? What's the reason? Outside go. You go outside? Night DJ. Night DJ? Yeah. Where? DJ dance Port City. Port City again? Oh my God. So what time did you sleep yesterday night? Morning 5. Morning 5? Oh God. And what time did you wake up? 9:30. Early morning. 9:30 early morning. Early morning? 9:30? Oh, so. Yeah, my time early morning. You time. Yeah, our time good morning. எனிவே வந்து ஃபைனலி அக்னி இந்த இங்கிலீஷை நான் தாக்கு பிடிக்கல கட்டத்தில் நான் நிப்பாட்டி கொண்டு ஆனால் ரால்படை வந்து கடிச்சா நல்ல மேகடை அப்போ என்ன கடற்கரை அடியில் என்னுடைய கொஞ்சம் பஞ்சு படுது என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்தது உள்ள சுற்றி பார்த்தியாச்சு எங்கே சுற்றி பார்த்து வேலை கிடக்கு இப்படியே கொஞ்சம் நடந்து தெரிஞ்சு அப்படி இப்படி காட்டி போட்டு இப்படியே உங்களை பார்த்து நிற்க நீங்கள் பாருங்கள் அப்போ ஒரு கஃபே ஒன்று அடித்தா கொஞ்சம் உஷாராக கொண்டோடு பின்ன அடிப்போண்டோடு நிற்கிறோம் கொஞ்சம் அடிக்கல நீங்கள் இல்லை நான் அப்படி எப்போ உன்னை விட்டுட்டு சாப்பிட்டுருக்கோம் குடிச்சு பிரச்சனை இல்லை நீங்கள் முடிச்சு கொண்டு போய் சின்ன போய் வந்து நிற்காங்க பில்டிங் விளைஞ்ச முடியாது அப்போ வயசில் அங்கே போயில அவங்க நான் போட்டு வரட்டி கொஃபே குடிச்சு இல்லை அவங்க குழம்புவாங்க ஏற்கனவே நீ இவ்வளோ நான் இப்போ போடலப்பா அக்காவோட அதை பற்றி பிரச்சனை இல்லை அது சரி ஆனால் இவ்வளோ முன்ன காலையிலேருந்தே அவங்க குழம்புதான் இருந்தவங்க நீ போயிடா நீ சின்னப்படினா அடுத்தவங்கள வேலைக்கு பேர் ஏன் குழம்பு வராங்க குழம்பு போகிற பாதான் நீ வர லேட் ஆயிட்டாப்பா இது ஒரு டீம் ஒன்று உண்டு ஆட்டம் பியரை குடிச்சு ஆட்டம் பியரும் செவனப்புமா ஆக்கள் பியருக்கு செவனப் கலந்து அடிக்கிறான் இங்கே அது நார்மல் தான் சரிடாப்பா நான் சொல்கிறேன்டாப்பா முக்காட்டம் வர்றாங்கடாப்பா கடவுளே அதான் நானும் சொன்னேன் நான் அது பிளேண்டும் இல்லை சரியண்டும் இல்லை எனக்கு தெரியாப்பா பட் பார்க்க லுக்ஸ் டிஃப்ரெண்ட் அண்டிஞ்ச பொடியில் எங்கள் பின்னுக்கு எப்படி இருந்து போகிறான் 300 தாராளமாக சீட்டு கிடக்குறாப்பா அது சரிடாப்பா பின்னுக்கு அவன் தங்கி இருந்தப்பறம் மடியிலேருந்து என்ன போவான் 300 சீட்டு இருக்கு நல்ல ஆக்களை தான் தள்ள அடே தள்ளாடி உதவுற மனப்பான்மையே பார்த்தியே அதுதான் ஆள் பாம்பு வச்சிருக்கோம் இந்த வாரை ஐயா நான் பாம்பா வச்சியல் ஆ என்ன பாம்பு இல்லையா ஏன் குழம்புறாங்க அவங்க பாம்பு நான் பேட்டிக்கு சொன்னேன் பாம்பு வீட்டுக்கு காட்டுறேன் ஐயா சொல்லி எப்படி நீ போய் சொன்னேன் அது சொன்னேன் நான் சொன்னேன் பொருங்க மொத்தம் விட்டு காட்டுக்கிட்டு ஐயா பாம்பு இல்லை குடிக்கிறதுக்கு காசு தந்தவங்களா 100 ரூபா தந்தவங்களா அந்த குராவுக்கு வந்து வேண்ட கொடுங்க வேணும் ஒரு 100 ரூபா பாம்புங்க பாம்பு இல்லையா கொஞ்சம் கஷ்டம் குடிக்கிறதுக்கு பெட்டினா இருக்கு ஆனால் குடிக்கிறதுக்கு கஷ்டம் வயல் தானே வயலுக்கு போய் சுற்றி குடிச்சு வருவணும் இனி பிடிச்சி அதை பழக்கி எடுக்க அம்மா குரங்கு உங்களோட ஆள்டியா குரங்கு என்ன வித்தாட்டும் நல்ல விளையாட்டு நல்ல விளையாட்டு வண்டிக்குதா வந்தவங்க ಅದಕ್ಕೆ ಏನು ಆಗಿವ ಸಣ್ಣ ಎಂಡಿಗಿವ ಮೊಗ್ಗುತ್ತೆ ಸಣ್ಣ ஒன்றும் இல்லை பொய்யா வெறும் பொய் என்ன நம்ம பொய்க்கு பிள்ளைங்களுக்கு அவத்தர போல சம்பாதிக்கிறோம் நம்ம அதான் நம்ம வந்து கூப்பிட்டதுக்கு நம்ம ஜொலியாக இருக்கிறதுக்கா பிள்ளைங்களுக்காட்ட தான் எல்லாமே
பச்சை போய் இவங்கெல்லாம் அடிச்சு சாத்தணும் செம்மையா. அவங்க எப்படி தான் தெரியா எல்லாம் வேலையில் தொழிலாளர்காண்டி சொல்கிறான். இல்லை நான் சொன்னேன் நாகப்பாம்பு இருக்கு, குரங்கு இருக்கு, கூப்பிட்டு வரேன். நான் சொன்னேன் 2 கூப்பிட்டு வா அப்படின்னு. நான் வந்து நாகப்பாம்பு இந்த குரங்கு மட்டும் தான் வந்துச்சு. அப்போ எங்கே பாம்பு எங்கே முடிக்காடு இல்லைண்ணே, நான் சும்மா பேச்சு என்ன போய் அது தெரியா சும்மா அவங்க பாம்பு முதல் வச்சுருந்துருப்பாங்க. இப்போ ஆள்கிட்ட இல்லை பாம்பு. இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. என்ன இப்போ நம்ம இந்த பாருங்க இருந்தா எல்லாம் பச்சை பிள்ளைங்க, அவங்களெலாம் பார்க்குறதுக்கு ஆசை. சல்லி கேஸ் இல்லை, 1000 ரூபா 2000 ரூபா 50,000 கேஸ் இல்லை. நம்ம இங்கே பீச்சுக்கு வந்த என்னத்துக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு காட்டுதானே என்னத்துக்கு பீச்சுக்கு வந்தோம். அவங்கெல்லாம் அடிச்சு அனுப்பணும் சார். சரி சரி பாவம் தான், என்ன வாழ்ந்துட்டு போகட்டுமே. விடுங்க கூழ் கூழ். யாரு ஆளுக்குள்ளே நிற்கிறாள்? ஓ அது விளங்கு தானே. நாங்கள் தமிழில் ஹைக்ரவுண்டு தெரிஞ்சு பந்தங்கள் எங்களுக்கு சிங்களத்தில் சொல்லிச்சு. அதை பார்த்தியே இது நீ நான் அழுத்து அறுப்போம். இது அழுவா லைட்டாக அழுவாம் சும்மா சரிடா இளண்டா பார்ப்போம். விளக்கம்னு பட்டு பண்ணுறேன். எந்த கட்டத்தில் வருதுன்னு பார்ப்போம். இல்லை கள்ளி பயத்தை பார்த்தியே. ஆனால் இந்த நூல்கான படி வாங்கிப்பா ஒன்றும் செய்யலை. என்னடா இப்போ நடித்தடா விடு. அதான் புதுசு விடா. புதுதான் சரி, ஜீப்பு தான் சரி. புதுசு காடி. நீ ஒரு பழம் காரை பயனை பார்த்து கடிக்கிறேன், புதுசு கடிக்கிறே. அவனை இவ்வளோ கொடுத்து எடுத்து வந்து நீ அடிக்கிறதுக்கு அதுதான் கடவுளே. அம்மா எனக்கு கால் உள்ளதுப்பா ஒருத்தர் இருப்பேன். கொஞ்சத்துக்கு இருக்கே மேலே சும்மா உந்தி தான் இருக்கும். கொஞ்சம் 10 நிமிஷம் இருந்துட்டு போம். அம்மா தப்பா வாழ்க்கை இங்கே யாருக்கும் வருவதில்லையே. துண்டதுங்கடாங்க அதான் பார்க்க பொருளையா ஒன்றும் இல்லாங்க. என்னை அன்றி வேறு உன்னை அன்றி வேறு உலகம் எனக்கு என்ன என்று தானே. என்னடா அந்த வெள்ளையாய் மனம் பாட்டு வந்தையா? வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் மனம் கொண்டவன் நீ அல்லவா. இந்த பாட்டு ரெண்டிங்க பாட்டை கடுவா. இளையவளின் இடையொரு நூலகம் அதுவா அதுக்கு வந்தாண்டா சரி போனரி அடுத்த இடைவெளி எதற்கு சொல் நமக்கு உன்னாடம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன உன் பெயர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோயாக்கள் பூக்கின்றன. ஒரு நாள் உனை காணாவிடின் எங்கேயும் நண்பென்று கேட்கின்றன. நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே. மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும். உடல்கள் தான் 2 உணர்வுகள் 1 ரோஜா. ஆனால் நாங்கள் படிக்க அக்னிக்கு கோபம் வருது. ஏன்னா நல்லா படிப்பான் அவன். ஒரு காலம் இல்லை. நீங்க படிங்க. உன்னை விட வேறு நினைவுகள் ஏது ரோஜா ரோஜா. ரோஜா கொஞ்சம் பிளாக்மா போல. ஓகே அதுவும் ஓகேயா சரியாயிரும். 2 3 ஆடு சரியாயிரும். நீ இதோ கடுவாம். மழையில் நீ நினைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். கடவுள் எடுவா முகம். இதுலேருந்து படிக்கிறேன். வேற என்ன படன் நனைஞ்சா அவளுக்கு தானே காய்ச்சல் வரும். இது காதலன் படிக்கிறார் வந்து தனக்கு காய்ச்சல் வரும் தானே. அப்போ மாற்றியில் வரணும். வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும். அதுதான் வேற என்ன பாட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குடா? வேற அந்த என்ன ஆல்பம் சாங் மாதிரி அவன் படி அவன்ட அது கொஞ்சம் கஷ்டமான வரிக்கிறாப்பா. என்ன பாட்டுறா? எனக்கு இந்த பாட்டு உண்டாது. அவளை சிரிப்புக்கு காரணம் அவளை என்னடாப்பா பேர் சொல்லும் எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அவள் அளவ யார் இவ அதுவும் வருது இல்லை.
இந்த பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா என்னத்தை சொல்கிறது, கடற்கரைக்கு போடுறதுக்காண்ட ஒரு உடுப்புகள் இருக்கிறாப்பா. அதுகளை கதைச்சாலும் இங்கே வேற கோவங்களை என்றும் சொல்லுவாங்க. சரி விடுவோம், அதையும் விடுவோம். தம்பே சும்மா விளையாடாத எங்கோட தம்பே. இங்கே அம்மா படிக்கல மைக்கருக்கா கொடுத்துட்டு அந்த ரோயா அந்த பாட்டை அகினி நீங்க படிங்க வார். இல்லை அது நீ பார், பிரச்சனை இல்லை, நீ பாருக்கா எடுறா அடே. அந்த என்ன அவிடத்தே எடுத்தாடு ஒரு வீக்கல்ல உன்னை விட வேறு நினைவுகள் அடே அடே. அங்க வாங்க அஞ்சு இடண்டா. ஆனால் உங்களுக்கும் லைட்டாக இதடா அவர் ஏன் சொல்ல அவன் அந்த அளவுல காசு கட்டுறது ஒன்றுமே கேம் இல்லை. முன்ன கொடுத்தவளா நிற்கிறேன் 50 ரூபா, அதுக்கும் அந்த அளவு வெறுட்டுறாங்கட்டா அப்போ வச்சு. இதுவே நாங்கள் இருந்தா இப்போ 500 ரூபா எடுத்து பொங்குறவங்களுக்கு. காலம் செய்த கோலம் அடி. அந்த கள்ளப்பாதை எவ்வளோ கருப்பாக கிடக்காண்டு இங்கே வேறுங்கோ. இவன் உண்மையாக இப்போ காட்டை கூப்பிட்ட வந்தால் இல்லை போகிற பொம்பளை பிள்ளைல சரியோ அங்கே வர்ற ஐயாவது கொண்டு விட்டா அந்த சந்திரனா ஏன் நான் இப்போ காட்டி கொடுக்க வேண்டி வந்தேன்டா. எந்த ஊரில் 6 சந்திரன் தெரியுது? சந்திரனோ? யாரு சந்திரன்? இவன் தான் சொன்னோம் இப்போ சந்திரன்ட்டு. அவங்க புடிவாம இருக்கா சந்திரனோ சந்திரன் மேயத்துக்கு வைத்தான். காட்டுறக்கா அது சூரியனடா மாடு. எப்படி பாடி 6 மணிக்கு சூரியன் மலையை கடுத்தோம் இல்லோ அதை காட்டுறான். இப்போ தான் அடுத்தான் போட்டோம் சந்திரனேன்ட்டு. உங்கள என்னத்தை சொல்றது. அப்போ முடிப்போமே நாங்களும் 2 போச்சு முடிச்சு கொள்வோம். வந்து இப்போ நீர் குழம்பு கடற்கரை எப்படின்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட்களை பண்ணி விடுங்க. நீங்களும் இந்த பக்கத்தால் வந்தால் போயிட்டு போங்க. நடக்குன்னு பார்த்து கொண்டு எனக்கு கொஞ்சம் பகடிகள் இருக்கும், உதவியாக செய்ய வேண்டி வரும். 1-2 பிரச்சனைகள் போகும், கடலாமைகள் வரும், சுறாக்கள் வரும், மீன்கள் வரும், எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போங்க. சரி அப்போ முடிச்சு கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.